ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன ப்ரொமோலாம் பார்த்தீங்களா? சேது சார்து. அது செம்ம திட்டு போல திவ்யாவுக்கு, பிரஜனுக்கு, சாண்ட்ராக்கு. ஆமாம், திட்டு விழும் தான். ஆடின ஆட்டம் கொஞ்சமாக விழதான் செய்யும். இதில் பாருக்கு விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க கூட சேர்ந்துனா நாமினேஷன் பண்ணாங்க. ஸோ அதுக்கும் திட்டு விழும் தான். பட் ஆனால் அது ஒன்றும் பெருசா பாரு எடுத்துக்க வேணாம். அவங்க அது தெரிஞ்சு தான் பண்ணாங்க. அதனால் அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பட் ஆனால் இவங்க திவ்யாக்கெல்லாம் என்ன செம்ம திட்டு. சாண்ட்ராலாம் அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா அப்போ வீக்கெண்டில் தான் பம்முவாங்க. அப்படியே பயந்த மாதிரி, அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாம். உள்ளே வந்துட்டு சேது அண்ணன்கிட்ட சொல்கிறேன் அப்படி இப்படி. இப்போ அண்ணன் கதைலாம் ஒன்றும் அங்கே டப்பா வேலைக்கு ஆகல போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவன் சேது வரட்டும், அவங்ககிட்ட சொல்கிறேன், கதவு திறந்து விட சொல்கிறேன், அவன் பொண்டாட்டியை போய் கூட்டு வா அப்படின்னு விக்ரம கிழிச்சாருல்ல. அதுக்கு இவருக்கு கதவு திறந்து விடுறாங்க போல் பிரஜனுக்கு. நீங்கள் வெளில கிளம்புனா கிளம்புங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்களா, உங்களை நம்பிலாம் ஒன்றும் ஷோ இல்லை அப்படின்னு சொன்னது. எல்லாமே எதுக்குன்னு நினைக்கிறீங்க? பிரஜனுக்கு ஓட்டு இல்ல. இந்த திட்டு கூட திட்டலைன்னா வந்து பிரஜனை வெளில அனுப்பணும். பிரஜனை வெளிலலாம் அனுப்ப மாட்டாங்க பிரஜன், சாண்ட்ராவை. பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா 3 பேருமே டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ். வேணும்னா பிரஜனை வேணா இன்னும் 2, 3 வீக்ஸ் கழித்து அனுப்பலாம். பட் ஆனால் சாண்ட்ரா, திவ்யாலாம் அனுப்ப மாட்டாங்க. டாப் 5ல அவங்கெல்லாம் கன்ஃபார்ம். அதெல்லாம் வந்து சேனல் கோட்டா. அதுக்கெலாம் வந்துட்டு வெளிலலாம் அனுப்ப மாட்டாங்க. அவங்க என்ன அலப்பறை பண்ணாலும் திட்டி திட்டி உள்ளே உட்கார வைப்பாங்க. இல்லை திட்டுற மாதிரி திட்டி உள்ளே உட்கார வைப்பாங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீங்கள் அழுகுற மாதிரி அழுவுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, மற்றபடி விக்ரம் நாமினேட் பண்ணதுனாலலாம், விக்ரம் அந்த கேள்வி கேட்டதுனாலலாம் 2 பேரும் கப்புள்ஸாக வந்து இங்கே ஜாயின் பண்ணி விளையாடுறாங்க. அது அன்ஃபேராக இருக்குது. அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் இருக்குன்னு நீங்கள் என்ன காட்டு கத்தல் கத்தினாலும், என்ன கதை கட்டினாலும், கப்புள்ஸாக அனுப்பி இந்த ட்ரிகரை ஏற்படுத்தி இந்த ஷோவை இப்படி தான் கொண்டு போகணுங்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்குது. பிபி ஸ்ட்ராட்டஜி. அப்போ தான் டிஆர்பி எகுரோன்னு. அப்போ வந்துட்டு பார்வை நம்பியே வச்சு ஷோ கொண்டு போக முடியாதுல்ல. ஷோ டைமென்ஷனை மாற்றணுன்னா அதுக்கு பிளான் பண்ணி தான் இவங்களை கப்புள்ஸாக அனுப்பிச்சாங்க. நான் கேட்குறேன், விக்ரம் உங்களுக்கு இந்த வாரம் நாமினேட் பண்ணும்போது தான் அவங்க கப்புள்ஸாக வந்தது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷனல் சப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க. அது மற்றவங்களுக்கு இந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தான் விக்ரம் தெரிஞ்சுதா? ஒயில் கார்டு என்ட்ரே உள்ளே வரும்போது தெரியலையா? எங்கள் பார்வை வந்து சாண்ட்ரா கிழின்னு கிழிச்சாங்களே, லெட்டர் கிழிச்சு போட்டு. அப்போ யாருக்கும் தெரியலையா? பிரஜன் வந்து பார்வை மார்க் பண்ணார் பிளாஸ்மாவில் வச்சு. அந்த பொண்ணு கையை வச்சுது. அதெல்லாம் வரவே இல்லை. எபிசோடில் வரல, வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணல. அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிட்டீங்களே. வீட்டுக்குள்ளே யாராச்சும் அட்ரஸ் பண்ணிங்களா? சுபிக்ஷாவும் வியானாவும் அட்ரஸ் பண்ணாங்க. அவங்க கூட பேருக்கு பார்வை திருப்பி ட்ரிகர் பண்ண தான் பண்ணாங்களே தவிர, யாரும் ஹானஸ்ட்டாக பாருக்காகலாம் அந்த இடத்துல பேசலை. பாருவும் அதை பெருசுப்படுத்தலை. இப்போ அதே பாரு கூட தான் இவங்க வந்து பாரு வச்சு கேம் ஆடுறாங்க. அதுவும் பாருக்கு புரியாமல் இல்லை. சரி, கோ வித் த ஃப்ளோன்னு அந்த பொண்ணு ஒன்று பண்ணிட்டுருக்கு. ஸோ அப்போ பிரஜன் மார்க் பண்ணார். அப்போ சோஷியல் மீடியாவில் இந்த ஃபயர் விட்டிங்களா? பிரஜன் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. வியானா வந்து பயந்துட்டு கேமராவில் பேசுகிறாங்க. வந்து விக்ரம்க்கு அப்படி த்ரெட்டன் பண்ணுறாரு, கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு அப்படின்னா, பாரு என்னென்ன பேச்சு பேசியிருப்பார். அந்த வீட்டில் அப்போ சப்போர்ட் கூட இல்லை அந்த பாருக்கு. அந்த பொண்ணு வியானாக்காவது விக்ரம் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் வந்துட்டு கனி குரூப்பிசம்ல கெமியை சொல்லிட்டாலும், எஃப்ஜேவை சொல்லிட்டாலும், இல்லைனா சபரியை சொல்லிட்டாலும், கனியை சொல்லிட்டாலும் அந்த கும்பலே சேர்ந்து அடிப்பீங்க. அன்றைக்கி அந்த பாரு பொண்ணு தனியாக தானே நின்றுச்சு. பிளாஸ்மாவில் வச்சு அவன் எப்படி பேசுனா, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த கமருதீன்காக. ஞாபகம் பார்த்தா கமருதீனையும் திட்டி இருக்கணும். நான் அப்போ தான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். பாரு தப்புனா கமருதீனும் தப்பு அப்படின்னு. இப்போ கூட அந்த நல்லவன் ஞானி கமருதீன் வந்துட்டு நல்லவன் மாதிரியே பேசுகிறான். அவன் ஜெயிலில் வந்து பேசுனதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஜெயிலில் வந்து காலையில் இப்போ உங்களுக்கு நான் லைவில் பார்த்தா உங்களுக்கு எபிசோடில் வரும் வராது எனக்கு தெரியல. அப்போ கூட கமருதீன் தப்பு நான் ஒரு வார்த்தை கூட பிரஜன் சொல்லலை. பாரு பற்றி பேசும்போது பாரு அந்த இடத்துலேருந்து போயிட்டா. சரி, ஓகேப்பா, ஓகே விட்டுறேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா. ஸ்லிப்பர் ஷாட்டா அவள் பதிலே சொல்ல. அவள் போனப்புறம் இன்னும் இவன் புலம்புறான். பாண்டு பண்ணுறது சரியா? அந்த அரோரா பொண்ணு எவ்வளோ வந்து ஓப்பனாக பேசுகிறா. அவள் பேசுறது எப்படி இருக்குது, இவ பண்ணுறது எப்படி இருக்குன்னு திருப்பி திருப்பி பண்ணுறான். அப்போ கூட ஒன்றும் பிரஜன் நியாயமாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? சரி, ஓகே, இது உங்கள் விஷயம், நீங்கள் பர்சனலாக பேசி பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லைனா உண்மையிலேயும் தப்பு இருக்குது கமருதீன், மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது அப்படி தான் அப்படின்னு ஒரு மாதிரி பூசி மழுப்பி பதில் சொன்னான். அதே மாதிரி அந்த வெளிலேருந்து வந்து அப்போ 10 வாட்டி வந்து கமருதீன் வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். நீங்கள் வெளில நடந்த விஷயம் உள்ளே வந்து சொல்லி என்னை நல்ல வேலையாக காப்பாற்றினீங்களே, எனக்கு தெரியாமல் போயிருங்கண்ணா. சரி, ஓகே, அப்போ தெரிஞ்சிச்சு, காப்பாற்றினாரு. இப்போ திருப்பி கேம் ஆட வேண்டியது தானே. இப்போ மட்டும் என்ன கிழியுது? இப்போ அரோரா கிட்ட உட்காந்து பண்ணுறது. இன்னொரு வைல்டு கார்டு வந்து அப்போ ஒன்று சொல்லுவாங்க. இல்லை, சேனல் சொல்லி அனுப்ப சொன்னால் சொல்லுவாங்க. அப்போ பாரு அடிக்க சொன்னாங்க, அதனால இவங்க அடித்தாங்க. இப்போ வந்து சேனல் வந்து அரோராவை தூக்கி வைக்கிறாங்கன்னா சொல்ல போகிறது கிடையாது. அப்போ வந்து நீ நல்லாவே பண்ணு. ஆனால் வெளில போய் உன் கரியர்லையோ இல்லைனா உனக்கு நீ எந்த கரியர் நெகட்டிவ் ஆகிடும், உன் பேர் கேட்டுருன்னு பார்க்குறியோ, அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேலைகள் வெளில போயிட்டு தான் இருக்குது. நீ அரோரா கூட எப்போ சுற்ற ஆரம்பிச்சியோ அப்போவே. ஓகேவா? பாரு கூட இருந்தாலும் நீ நாமினேஷனில் மட்டும்தான் வருவேன். நீ அரோரா கூட சுற்றிட்டு இருக்கிறதுனால நாமினேஷன்லலாம் வரல. 2 வாரமாக வரல. அதுக்கு நான் அடுத்த வாரம் வராமல் இருக்க மாட்டேன். இல்லை 2-3 வாரத்துக்குலாம் வராமல் இருக்க மாட்டேன். நாமினேஷனில் மாட்டுவேன், வெளில வருவேன். உன் கரியரில் அது ஒரு என்ன சொல்கிறது, ஆதிரை சொன்ன மாதிரி தான். நீ எப்பயுமே எல்லா பொண்ணுங்கிட்டையும் இப்படி தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி இருக்கும் ஏற்கனவே. அப்போது ஆதிரைக்கும் தெரிஞ்சிருக்கு, திவ்யா கூடவே நீ நடிச்சிருக்க. இப்போ வந்து இந்த
பாரு விஷயத்துலையும் ஒன்று பண்ணேன். இப்போ அரோரா. அப்போ நீ பொண்ணுங்க மேட்டர்லேயே தான் மாட்டிகிட்டு இருக்க. ஓகேவா? ஒரு ரியல் கேரக்டர் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் நாங்கள் ஷோவில் பார்க்குற வரைக்குமே நீ வந்து பாரு விஷயத்துலையுமே அரோரா விஷயத்துலையுமே ஃபேராக இல்லை. அதே மாதிரி அந்த அரோரா பொண்ணு உனக்கு ஃபேர் இல்லை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து லவ் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு பாரு வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்த்தா. ஓகே, அது அவளுக்கும் ஒத்து வரல, உனக்கும் ஒத்து வரல, டீசெண்டாக ஒதுங்கிக்கலாம். ஆனால் அந்த அரோரா பொண்ணுக்காக வக்காலத்து வாங்கிட்டு நீ வந்து நிற்கிற பற்றியா? ஓகே, நீ வெளில போயிட்டு இன்னும் கொஞ்சமே வக்காலத்து வாங்கி அவளுக்காக ஓட்ஸும் கேளு, அதுவும் சௌகரியம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பிரஜன் வந்து கமருதீனுக்கான சரியான தப்பை சொல்லலை. நடந்தது தாண்டா நான் சொன்னேன்னு வக்காலத்து வாங்கினாரு. அதே சமயத்தில் இப்போ வந்துட்டு அதே சாண்ட்ரா கொஞ்சம் டீசெண்டாக சொல்லியிருப்பாங்க அந்த ஜெயில் விஷயத்தில் சொல்லும்போது, நீ வந்து உனக்கு எது சரி தப்புன்னு தெரியல, உனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீ ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னு டீசெண்டாக அவங்க சொல்ல வர்றது அரோராவோட ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லைன்னு தான். அது இந்த மரமண்டைக்கு புரியுதா, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறானா, இல்லை பிரவீன்ராஜ் வெளில சொன்ன மாதிரி இவன் வேணும்னே தான் அந்த லவ் கண்டென்ட் வச்சு கேம் ஆடுறான்ன்றது அவன் விஷயம். பட் ஆனால் சாண்ட்ரா கொஞ்சம் டீசெண்டாக சொன்னாங்க, இன்டைரக்டாகவும் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து சரியான கைடன்ஸ் தேவைப்படுது, அதை நீ இப்போயே பிடிச்சிக்கோ, அப்போ தான் உன் லைஃப் நல்லாயிருக்கும், உனக்கு வந்து ஈஸியாக உன்னை மேனிப்புலேட் பண்ணலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பர்ஸ்பெக்டிவில் ஒன்று சொன்னாங்க. இவன் சரின்னு மண்டையாட்டி அரோரா பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான். அது என்னமோ அவன் பண்ணிட்டு போட்டோம். ஸோ இப்படி பிரஜன் உள்ள என்ன த்ரெட்டன் பண்ணாலும் இல்லை என்ன பேசினாலும் அப்போ பாருக்கு நடக்கும்போது அவன் மார்க் பண்ணதையோ இல்லை பாய்சன் போட்டு நான் அதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதெல்லாம் அப்படியே சட்டில் ஆயிடுச்சு. யாருமே அதுக்கப்புறம் வாய்ஸ் அவுட்டே பண்ணல. இப்போ விக்ரம்க்கு நடக்கும்போது எஃப்ஜேக்கு நடக்கும்போது தான் அப்படியே சோஷியல் மீடியாவில் அப்படியே குதிக்கிறீங்க, அப்படியே சுடு தண்ணி காலில் ஊற்றுன மாதிரி அப்படி குதின்னு குதிக்கிறீங்க. ஏன் நீ பாருக்காக ஒருத்தர் கூட கேட்கலையே, பாரு பாய்சன் பவுடர் வச்சிருவேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அக்காவை தங்கச்செல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி அவளை மார்க் பண்ணா, அவளை கேரக்டர் அசாசினேட் பண்ணுற அளவுக்கு இன்டெரக்டாக பேசினான், டைரெக்டாக பேசினான். அந்த வீட்லேயும் யாரும் வாய் திறக்கல, வெளில ஹோஸ்ட்டும் யாரும் வாய் திறக்கலை, சோஷியல் மீடியாலும் பெருசாக அது ஒன்றும் ஸ்ப்ரெட் ஆகலை, அவனுக்கான இம்பேக்டை கேமில் அதுக்கான இம்பேக்ட் பண்ணலை. இந்த ஒரு வாரம் கனி குரூப்பை வந்து பண்ண உடனே, விக்ரமை பண்ண உடனே, எஃப்ஜேவை பண்ண உடனே, கனியை கிச்சனுக்கு வரக்கூடாதுன்னு பண்ண உடனே, அந்த பால் மேட்ரு வந்தோடனே பாப்பா என்னம்மா அப்படியே குதின்னு குதிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் குதிச்சிங்க, வீக்கெண்டில் கேட்டார் ஹோஸ்ட்டு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அவங்க திருப்பி அவங்க கேமை பண்ண போகிறாங்க. இது நாங்கள் தெரிஞ்சுதான் செய்கிறோம், அடி வாங்கினா அடி வாங்கிக்கிறோன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. இல்லை உள்ளே அனுப்பும் போதே வந்து ஒயில்ட் கார்டை சொல்லி தான் அனுப்புவாங்க. ஒரு மினிமம் இந்த மாதிரி பெரிய கண்டஸ்டன்ஸ் வராங்க, இல்லை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி சீனியர் ப்ராடக்ட்ஸ் இவங்கலாம் வராங்க அப்படின்னா மினிமம் 20-25 டேஸ் அவங்க வந்து கன்ஃபார்மாக உள்ளே வைப்பாங்க. ஐ மீன் 3 to 4 வீக்ஸ் உள்ளே வைப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளில அனுப்ப மாட்டாங்க. வெளில அனுப்புறதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து உள்ளே வராங்க, வெளில அனுப்ப மாட்டாங்க. அவங்க கேம் சேஞ்சராக தான் அவங்கள யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதுலேயும் கப்புள்ஸாக அனுப்பிச்சிருக்காங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளில அனுப்பிச்சிட்டு அவங்க டிஆர்பிக்கு பிக்சர்லாம் எடுக்க மாட்டாங்க. அது கண்டென்ட்டாக போகுதுல்ல, விக்ரம்க்கு கோவம் வருதுல்ல, கனிக்கு கோவம் வருதுல்ல, நாமினேஷனில் அது வேணும்னு போடுறாங்கல்ல, ட்ரிகர் ஆகுறாங்கல்ல, அதுதான் உங்களுக்கு வேணும். ஓகேவா? அதனால பிரச்சனை வெளில அனுப்பக்கூடாதுன்றதுக்காக திட்டியிருக்காங்க. எப்படி சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக திட்டுற மாதிரி திட்டி அதுக்கப்புறம் திவாகர் ஆரம்பித்தாங்களோ, அதே மாதிரி இப்போ வந்து பிரஜனையும் சாண்ட்ராவும் வெளில அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது. ஒரு சில ஓட்டிங்கில் பிரஜன் சாண்ட்ரா 2 பேருமே லீஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு சில ஓட்டிங்கில் வந்து பிரஜன் மட்டும் லீஸ்ட்டில் இருக்கார், சாண்ட்ரா ஏதோ 6th பிளேஸ் 7th பிளேஸ்னாங்க. எது எப்படியா இருந்தாங்களோ அவங்க 3 to 4 வீக்ஸ் கன்ஃபார்மாக இருப்பாங்க. அதுலேயும் பிரஜன் வேணால் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாண்ட்ராவை வந்து உருட்டி தள்ளுன்னு தள்ளி டாப் 5க்கு கொண்டு வந்துடுறாங்க. திவ்யாம்லாம் கன்ஃபார்ம் சேனல் கோட்டா டாப் 5ல் அப்படின்னு சொல்லும்போது அது ஊருக்கு பேருக்கு நம்மளுக்கு ப்ரொமோக்காக திட்டினது. இன்னும் வக்கு இல்லையா, உங்ககிட்ட பேச தயாராக இல்லை அப்படி இப்படிலாம் சொன்னதெல்லாம் ப்ரொமோக்காக டிஆர்பிக்காக சொன்னது. மற்றபடி ஏன்பா வெளில அனுப்புறதை விட திட்டுறது பெட்டரான்னு கேட்டால் அவங்கள திட்டி உள்ளே உட்கார வைக்கிறது தானே பெட்ரு. அப்போ வந்து திட்டி உள்ளே உட்காருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ யார் எலிமினேட்டடு அப்படின்னு கேட்டால் கெமி தான். நான் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் கேம் ஆடலைன்னா குரூப்பிசம்குள்ளே இருந்தால் தொலைஞ்சு தான் போவாங்க. உங்களுக்கு ஓட்ஸ் இருக்குது இல்லைன்றது பிரச்சனை இல்லை. யாரை எடுத்தால் அந்த டீமுக்கு டிஆர்பி ஒன்று யாரை எடுத்தால் டிஆர்பி ஏறும்னு பார்ப்பாங்க, இல்லை சாரி கைஸ் டிஆர்பி ஏறும்னு பார்ப்பாங்க. இல்லையா இவங்கள தூக்குனா ஷோக்கு எந்த பாதிப்போ இல்லையா அவங்கள தூக்குன்னு பார்ப்பாங்க. மற்றபடி ஓட்டிங்கு அதுக்கப்புறம் ஓட்டிங் சுத்தம் வேஸ்ட்டுங்க. சும்மா நான் தான் சொல்கிறேன், ஓட்டிங்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஓட்டு போடுறது அப்படிங்கிறது அந்த ஷோவை ரன் பண்ணுறதுக்காக மக்களை ஏதோ ஒரு இடத்துல ட்ரிகர் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான விஷயம் தவிர மக்கள் கையிலலாம் ஒன்றுமே கிடையாது ஓட்டிங்கன்ற விஷயம்லாம். சும்மா யூஸ் பண்ணுவாங்க. ஓட்டிங் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா நிஜமாகவே அவங்க எடுக்கணும்னு நினச்ச கண்டஸ்டண்ட்டோ இல்லை இந்த வாரம் இவங்களை எடுத்தால் பெருசாக ஷோக்கு பாதிப்பு இருக்காதுன்றவங்களும் ஓட்டிங்கில் வந்தால் கரெக்டாக நாங்கள் ஓட்டிங் வச்சு அந்த வாரம் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தெலுங்கு பிக் பாஸ்லாம் அப்படி இல்லை. கரெக்டாக அவங்க ஓட்டிங்னா ஓட்டிங் நம்ம பாருங்கள். இப்போ நம்ம
இப்போ சண்டே எலிமினேஷனுக்கு எப்போ ஓட்டிங் யார் எலிமினேட் ஆவா யார் எவிக்ட் ஆவான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும்ல. ஓட்டிங்கில் இது இருக்குது, அஃபிஷியலில் இது இருக்குது, சேனல் என்ன டிசைட் பண்ணுவாங்க, ஹோஸ்ட் என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும்ல. அந்த எவிக்ஷனுங்கிற ப்ராசஸே ஒரு சர்ப்ரைஸாக இருக்குல்ல யூடியூபர்ஸ்க்குலாம். எங்களுக்குலாம் அது எவிக்ஷன் யாருன்னு போடுறதே ஒரு விதமான ஒரு பசில் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தெலுங்கு பிக் பாஸ்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு 2 நாள் முன்னாடியே ஓட்டிங் வந்து வாரம் வாரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லா சேனல்லையும். இந்த லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ஓவராலாக எல்லா யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கவும் செய்யும். ஸோ அந்த ஓட்டிங் படி தான் தெலுங்கு பிக் பாஸ் போகுது. இந்த சேனல் ப்ராடக்ட்டு, இந்த ஹோஸ்ட் டிசைட் பண்ணுறது, இல்லைனா வந்து அந்த டிஆர்பிக்காக ஒன்று பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. மக்கள் என்ன ஓட்டு போடுறாங்களோ அது 2-3 நாள் முன்னாடி யூடியூபர்ஸ் வந்து அந்த ஃப்ரைடே தேர்ஸ்டேல ஓட்டிங்கில் இவங்க இருக்காங்கன்னா அது பிரகாரமே எக்ஸாக்டாக அந்த டைமென்ஷன்லேயே தான் அந்த ஆளுங்களை எடுப்பாங்க ஓட்டிங்கில். இது வந்து நான் பார்த்த வரைக்கும் தெலுங்கு பிக் பாஸில் 4-5 வீக்ஸ்க்கு கரெக்டாக அப்படி இருந்தது. நான் கூட அங்கே எவிக்ஷன் ஆகிறது யாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் நான் ரிவ்யூ பண்ணும்போது பார்க்கலான்னு பார்த்தா ஒரு சர்ப்ரைஸுமே இல்லை. எல்லாம் ரொம்ப ஜென்ரலாக ரொம்ப நார்மலாக சொல்கிறாங்க எல்லா யூடியூபர்ஸும். இவங்களுக்கு தான் லிஸ்ட் ஓட்டில் இல்லை, ஸோ இவங்க தான் எவிக்டட். மற்றவங்க பார்த்தா அதே சேம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அதான் நடக்கவும் செய்யுது. ஸோ எந்த சர்ப்ரைஸும் அதில் இல்லை, எந்த ஷாக்கிங்கும் இல்லை, எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் கிடையவே கிடையாது. ஏன்னா அங்கே சேனல் எதுவும் விளையாடல. மக்கள் ஓட்டு போடுறாங்க, அதுபடி நடக்குது. நம்ம இதில் மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஆனால் அதுபடி நடக்குதான்னு கேட்டால் அதுபடி நடக்கலை. ஸோ கேமி தான் இந்த வாரம் எலிமினேட் ஆனாங்க. நான் சொல்கிற மாதிரி மோஸ்ட்லி 99% இது தான். மேபி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரம்யாவோ சுபிக்ஷாவோ போவாங்களே தவிர பிரஜின்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ரம்யா வந்து ஏதோ விஜய் டிவிக்கு வந்து சீரியலுக்கு எதுவும் கமிட் ஆகிட்டாங்களாமே, அதனால தான் சேனல் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சினா ஏதோ ஒரு டான்ஸிங் ப்ரோக்ராமில் போடுவாங்க, இல்லைனா சிங்கிங் ப்ரோக்ராமில் போடுவாங்கன்னா, ஸோ அவங்கள வந்து கான்ட்ராக்டுக்கு ரம்யாவை எடுத்துட்டாங்க, கன்ஃபார்மாக ஆகிடுச்சு. அதனால தான் உள்ளே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் லீஸ்ட்டு சம்பளமாக அவங்களுக்குன்னும் போது அந்த கண்டென்ட் எவ்வளோ தூரம் வச்சு தள்ள முடியுமோ தள்ளுவாங்க. அப்புறம் கேமியை வந்து தக்காளி தொக்கா தான் எவிக்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி குரூப்பிசமில் இருந்தாங்க, இதுவும் கண்டென்ட் கொடுக்கல. வெறும் நெய் கண்டென்ட்டோ ஊறுகாய் கண்டென்ட்டோ பால் கண்டென்ட்டோ கொடுத்தா உட்காந்துட முடியுமா? கண்டென்ட் கொடுக்கல. அதனால வெளில கிளம்பிட்டாங்க. ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஷூட்டிங் இருக்குது, அதனால வெளில போயிட்டாங்க. கவின் ரிக்வெஸ்ட் பண்ணார், கவின் கூட ஏதோ படம் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் சும்மா கம்பி கட்டுற கதை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெறும்னே அவங்ககிட்டேருந்து கண்டென்ட் வரப்போகிறதில்ல. ஒன்று அவங்கள எடுத்தாலும் ஷோக்கு எந்த பாதிப்பும் வரப்போகுது, மிக்சர் கண்டென்ட் அவ்வளோதான். அதனால எடுத்தாங்க. பிரஜின்லாம் எடுக்கலாம் வாய்ப்பு இல்லை. ஓகே கைஸ், தேங்க்யூ.